நமஸ்காரம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்திருக்கும் நமது முக்கிய விருந்தினர் டாக்டர் காயத்ரி சேனாபதி ரேடியோலஜிஸ்ட் அவர்களையும், சொல்லமுத செல்வி கச்சி கிடாம்பி ஸ்ரீமதி ஹரிப்ரியா தேவநாதன் அவர்களையும் நமது மேடைக்கு அழைத்து வர விழா தலைவர்களை அன்புடன் வேண்டுகின்றோம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கு அன்பு வரவேற்பு. தாயார் லக்ஷ்மியின் கடாட்சம் நேற்று பூரணமாய் பெற்று நிறைவுற்றோம். இன்று அரிய அஞ்சலி வைபவம் அறிய உள்ளோம். நமது உபன்யாசகரை வரவேற்க அன்புடன் வருகை புரிந்துள்ளார் டாக்டர் காயத்ரி சேனாபதி, அடிஷ்னல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி, கிம்ஸ் சன்ஷைன் ஹாஸ்பிட்டல் அவர்கள். டாக்டர் காயத்ரி சேனாபதி அவர்கள் உஸ்மானியா மெடிக்கல் காலேஜிலிருந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். ஆந்திர பிரதேசில் சிறந்த அண்டர் கிராஜுவேட் மருத்துவ மாணவி என 2005 சிறப்புகள் பெற்றார். நிசாம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தார். 2017 லண்டனில் ஃபெலோ ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் ரேடியாலஜி வெற்றி பெற்றார். ஏஐஜி ஹாஸ்பிட்டல் முன்னாள் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் ரேடியாலஜி மற்றும் கன்சல்டன்ட் யசோதா ஹாஸ்பிட்டல் செகண்டராபாத் என பணிபுரிந்தார். தற்போது அடிஷ்னல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி, கிம்ஸ் சன்ஷைன் ஹாஸ்பிட்டல் பேகம்பெட்டில் உயர் பொறுப்பு வகிக்கின்றார். கர்நாடக இசையிலும் ஆர்வம். முதலில் தாயார் ஸ்ரீமதி நாராயணி அவர்களிடம் தொடங்கி தற்பொழுது ஸ்ரீமதி ராதிகா ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் இசையை பயின்று வருகிறார். 2004 சன் டிவி சப்தஸ்வரங்கள் ஹைதராபாத் ஃபைனலிஸ்டாக இருந்தவர் இவர். வருகை புரிந்திருக்கும் டாக்டர் காயத்ரி அவர்களை சொல் அமுத செல்வி கச்சி கிடாம்பி ஸ்ரீமதி ஹரிப்ரியா தேவநாதன் அவர்களை மாலை அணிவித்து நமது சபைக்கு வரவேற்க அன்புடன் வேண்டுகின்றோம். அன்புடன் வரவேற்ற டாக்டர் காயத்ரி அவர்களுக்கு நன்றி. டாக்டர் காயத்ரி அவர்களை தலைமை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதர் சுபஸ்ரீ அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் 2 வாரம் முன்னாடி தான் காஞ்சிபுரம் போயிருந்தேன் பையனோட. ஸோ காளிதாசர் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட ஊர் அது. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு வர்ணிக்கப்படுற ஒரு ரொம்ப பிரசித்தமான ஊர் வித் அ வெரி வெரி ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ரைட் ஃப்ரம் உங்களுக்கு 4th century BC-லேருந்து உங்களுக்கு ஈவன் ஆங்கில ஸ்கிரிப்சர்ஸில் கூட அதனோட ரெஃபரன்ஸ் இருக்குது. சைனீஸ் ட்ராவலர்ஸ் எல்லாம் வந்த ஒரு ரிச் கல்ச்சுரல் பிளேஸ். அண்ட் நம்மளுக்கு பல சிவஸ்தலங்கள், சக்தி ஸ்தலம், சக்தி பீட்டம், ஆதிசங்கரோட சங்கரர் மடம் அண்ட் பல வைஷ்ணவ ஸ்தலங்கள் இருக்கிற ஒரு ரொம்பவே கல்ச்சுரலி ரிலீஜியஸ்லி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் அது. ஒரு சின்ன டவுனாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து போனால் 1 வாரம் 10 நாள் இருந்து எல்லா தெருவிலையும் கோவில் இருக்குது. அவ்வளோ அழகான கோவில், அவ்வளோ பழமையான கோவில்கள் இருக்கிற இடம். 15 திவ்ய தேசங்கள் இருக்கிற ஊர். ஸோ அதில் ஒரு 8 கோவிலுக்கு நானும் என் பையனும் லாஸ்ட் வீக் போயிருந்தோம், ஒரு 2 weeks முன்னாடி போயிருந்தோம். அவ்வளோ ஒரு ரிச் கல்ச்சரலி ரிச் பிளேஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், நம்மளுக்கு வந்து வைஷ்ணவ ட்ரெடிஷனுக்கு ஒன் ஆஃப் த வெரி சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ். இட் இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் போத் ஆதிசங்கரா அண்ட் ராமானுஜாச்சாரியார் அவளோட அசோசியேட்டட் பிளேஸ் ஃபார் ஸ்ரீ வைஷ்ணவிசம் ஆல்சோ. அந்த காஞ்சிபுரத்தில் கிடம்பி அப்படிங்கிற இடத்துல அவதரித்தவர் பிரணதார்த்திஹரன் அப்படிங்கிறவர் 11th century. அவர் வந்து கோயிங் ஃபார்வர்ட் அவர் வந்து ஹி பிகேம் அ ப்ரைம் சிஷ்யர் ஆஃப் ராமானுஜாச்சாரியா 11th century. அவருக்கு வந்து கிடம்பி அச்சன்னு பேர். அதாவது ஹி வாஸ் அ வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் ராமானுஜாச்சாரியா அண்ட் ஆல்சோ அ வெரி வெரி ட்ரஸ்டட் சிஷ்யர். டு த பாயிண்ட் தட் ஒரு வாட்டி ராமானுஜாச்சாரியா வந்து சம்படி ட்ரை டு பாய்சன் ஹிம் அப்படிங்கும்போது they used to be very careful. அவர் சுற்றி இருக்கிறவா, அவரோட குரு எல்லாருமே they were very very careful as to whom to trust அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல. அதில் வந்து இவர் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் பர்சன் கிடம்பி அச்சனுங்கிறதுனால அவருக்கு மடப்பள்ளி அச்சன்னு ஒரு பேர். அவரோட ஃபர்தர் லீனியேஜ், கிடம்பி அச்சன் அவரோட ஃபர்தர் லீனியேஜில் வந்த பல பேர் வந்து they were great scholars and proponents of Sri Vaishnava philosophy. To the point that he was also one of the main Simhadipatis who was entrusted by Ramanujacharya to propagate and to preserve Sri Vaishnavism. அந்த ரிச் லீனியேஜில் வந்த பல ஆச்சாரியாஸ் வந்து have been instrumental in propagating and preserving Sri Vaishnavism and Vaishnava Sampradayas.
அந்த ரிச் லீனியேஜில் வந்தவா தான் இன்றைக்கி நம்மளோட டிஸ்டிங்கிஷ் ஸ்பீக்கர் ஹரிப்ரியா அவர்கள். இன்றைக்கி அஞ்சலி மஹாத்மியம் பற்றி பேச போகிறா நம்மக்கிட்ட. அண்ட் இந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு ஐ எம் ட்ரூலி வெரி ஆனர்ட். என்னோட அஞ்சலி உங்களுக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து தமிழில் இந்த மாதிரி டிஸ்டிங்கிஷ் ஸ்பீக்கர்ஸ், வேதிக் ஸ்காலர்ஸ் அண்ட் இவாள மாதிரி மைத்தாலஜியில் இருக்கிற எக்ஸ்போனன்ஸ், எக்ஸ்ட்ரீம் நாலேஜ், அவள் ரெப்பர்டர் ஆஃப் நாலேஜ் வந்து இஸ் ஸோ வாஸ்ட் தட் நம்ம எத்தனையோ அவளோட பல டாக்ஸ் நீங்கள் கேட்டேன்னா ஈச் ஒன் வில் ஹாவ் சர்டன் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் வித் ஸோ மெனி ரெஃபரன்சஸ் டு மைத்தாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த மாதிரி பல ஸ்பீக்கர்ஸ் இங்கே கூட்டின்னு வந்து நம்மளுக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற தமிழ்காரர்களுக்கு ஃபார் அஸ் டு பி ஏபிள் டு லிசன் டு ஆல் திஸ் அண்ட் ரீகனெக்ட் டு அவர் ரூட்ஸ், இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு பல வருஷமாக இந்த ராமநவமி கலை விழா நடத்துகிற சுபஸ்ரீ அவர்கள் அண்ட் தென் ஸ்ரீதர் சுபஸ்ரீ அவர்கள் அண்ட் தி ஆர்கனைசர்ஸ்க்கு ஐ கேன் ஒன்லி சல்யூட் தெம். இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுற இவளோட சர்வீஸ்னால தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் பெனிஃபிட்டிங், ஹெல்பிங் அஸ் ஆல் ரீகனெக்ட் டு அவர் ரூட்ஸ் and giving peace to so many people through the path of spirituality and bhakti marga by bringing such great spiritual gurus to this platform. Thank you very much. மருத்துவத்தில் சிறப்பு என்று நினைத்தோம், சரித்திரத்திலும் திறமை. மிக மிக அழகாக விரிவான கடாம்பி சரித்திரத்தை அழகாய் அதுவும் தமிழில் சிறப்பான உரைக்கு டாக்டர் காயத்ரி அவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். நாம் தலைவர் அவர்களை முக்கிய விருந்தினருக்கு பூங்கொத்து அளிக்க கேட்டுக்கொள்கின்றோம். உபதலைவர் அவர்கள் ஒரு சிறிய நினைவு பரிசினை வழங்குவார்கள். அன்புடன் வருகை புரிந்து மிக மிக அழகாய் தமிழில் உரையாற்றி நம்மை பெருமைப்படுத்திய டாக்டர் காயத்ரி, சேனாபதி அடிஷனல் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி, கிம்ஸ் சன்ஷைன் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நம் விழாவில் நடைபெறும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் ஆவலுடன் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்து வரவேற்கப்படும் நிகழ்ச்சிகளாகும். அந்த வரிசையில் நாளை முதன்முறையாக நமது மேடையில் டிவைன் ஃப்ரெண்ட்ஷிப் கருப்பொருளை கொண்டு 10ஆம் தேதி விஷ்ணு சக்கியம், 11ஆம் தேதி சிவசக்கியம் தலைப்பில் ஸ்ரீ வினய் வாரணாசி அவர்கள், ஸ்ரீ விவேக் சதாசிவம் மற்றும் விதூஷி சந்தனா பாலகல்யாண் இவர்களின் இசை ஆதரவுடன் ஆங்கிலத்தில் உபன்யாசம் புரிகிறார். ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இவற்றிலிருந்து நம் கலாச்சார குறியீட்டுகள், தத்துவங்கள் இவை ஒவ்வொன்றும் விளக்கும் உண்மைகள் எக்காலத்திற்கும் நமக்கு பொருந்தும் என்று நம்புகின்றவர். இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள அரிய உறவினை, நட்பினை, பக்தியினை தம் பாணியில் சுவாரஸ்யப்படுத்த உள்ளார். A mind-blowing lecture on music. இனிப்பின் ருசி அனுபவித்தால் தெரியும், சொன்னால் புரியாது. அதுபோல் இவரது நிகழ்ச்சி நேரில் கண்டு ரசிக்க வேண்டும். ஸ்ரீ வினய் வாரணாசி அவர்களின் நிகழ்ச்சிக்கு தயங்கி டிக்கெட் விலை கேட்கும் அன்பர்கள் ராமநவமி விழாவில் அனைத்து நிகழ்ச்சிகளும், குறிப்பாய் ஸ்ரீ வினய் வாரணாசி அவர்களின் நிகழ்ச்சியும் சேர்த்து இலவசம் என்னும் பொழுது இன்ப அதிர்ச்சி ஆச்சரியமடைகின்றனர். இது உங்கள் விழா, இலவச விழா, அனைவரும் திரளாக வர வேண்டுகின்றோம். 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு 6:15 வரை த குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி, சுருக்கமாய் காட், தெய்வீகத்தை பரப்ப ஒரு மனதாய் இணைந்த பக்தர்களின் பக்தி நிகழ்ச்சி. தொடர்ந்து உபய வேதாந்த டாக்டர் MV அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்களின் ஆழ்வார்கள் வைபவம் நடைபெறும். இனி அஞ்சலி வைபவத்தில் கலந்து கொள்வோம். நன்றி. தீமதக பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜகுரோஹோ பௌத்திரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூணு பக்திசாரம் குரும் பஜே. லோகத்தில் நாம் பொதுவாக பார்க்கும்போது பல பேர் பலவிதமாக எம்பெருமான் பகவானிடம் பக்தி செய்கின்றார்கள். இந்த பக்தி அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா அது பல வகைகளில் இருக்கும். இந்த வகை பக்தி தான் சிறந்தது, அந்த வகை பக்தி தான் சிறந்தது, இது இப்படின்னு ஒரு அளவு நாம் சொல்ல முடியாது. அவரவர்கள் ஒரு மனோபாவத்திற்கு தகுந்தபடி பகவானிடம் பக்தியை செலுத்துகிறார்கள். சிலர் தியானத்தினால் பகவானிடம் பக்தி செலுத்துகிறார்கள். சிலர் ஸ்தோத்திரங்கள் செய்து வேதங்களை சொல்லி அப்படி பக்தி செலுத்துகிறார்கள். சிலர் கைங்கரியங்கள் செய்து அவர்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமை ஒரு புஷ்பம் தொடுக்கிறதோ, கோலம் போடுறதோ, தீபம் ஏற்றுறதோ, பகவானுக்கு அலங்காரங்கள் செய்வதோ,
இப்படி சில வகையில் சிலர் பக்தி செய்கின்றார்கள். எந்த மாதிரியான பக்தி செய்தாலும் பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறான். அது உயர்ந்த விதமான ஒரு சரீரத்தால் பிரயாசைப்பட்டு செய்தாலும் மனசினால் அவனை தியானித்து அவனை எப்படி போற்றக்கூடியதோ அந்த வகையில் அவனை போற்றி அவனிடம் பக்தி செலுத்துவதோ, இது ஏற்றத்தாழ்வுகள் இதில் எதுவுமே கிடையாது. இதுக்கு என்ன முக்கியமாக அவசியம் அப்படின்னா, மனசில் உள்ள ஆழ்ந்த அன்பு. பக்தி அப்படின்னாலே உயர்ந்தோரான அந்த பகவானிடம் தாழ்ந்தோரான நாம் செலுத்தக்கூடிய அன்பு தான் இது பக்தியாக பரிமளிக்கிறது. அப்போ அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவான் நாம் எந்த வகையில் பக்தி செலுத்துகிறோம், எப்படி பக்தி செலுத்துகிறோம் என்பதை அவன் பார்த்து அப்படி ஒரு உகப்பு அடைகிறானா. அவர்கள் எப்படி பக்தியை செலுத்தினாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு தான் ஏங்குறான் பகவான். ஏன்னா மகனீய விஷயே பிரீத்திகி பக்திகி அப்படின்வா. அந்த மாதிரி அந்த பக்தி செலுத்துறதுல பல வகைகள் பண்ணால் கூட நாம் சில சமயம் இந்த பக்தியெல்லாம் விட்டுட்டு இது எதுவுமே தெரியாது, நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது பக்தி செலுத்தச்ச ஒரு தர்மனிஷ்டனாக இருக்க வேண்டும், இல்லை ஒரு ஞானம் இப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு ஞானம் வேண்டும், இல்லை ஒரு கர்மயோகத்தினால் பண்ண வேண்டும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாத பகவான்கிட்ட பக்தி செலுத்துகிறா இல்லையா, அதையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் என்கிறார் ஆழ்வார். நம்மாழ்வார் வானமாமலை திவ்யதேசத்து எம்பெருமானை பாடும் பொழுது பகவானிடம் அப்படி சொல்கிறார். ஏன் ஆழ்வார்கள் இப்படி சொல்லணும்? குளித்து 3 அனலை ஓம்பும்ட்டு இந்த 3 வேளை குளித்து சந்தியாவதனம் பண்ணி இந்த காரியங்கள்லாம் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார். இதெல்லாம் இந்த கிரியைகள்லாம் அவசியமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தோணும். நோற்ற நோன்பிலேன்னா இப்போ ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம எப்படியாவது பல நோன்புகள்லாம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் நம்ம அறியாமல் பண்ணியிருக்கலாம். அப்போது அடுத்த ஜென்மா வரைச்ச அந்த முன் ஜென்மாவில் நாம் என்ன கைங்கரியங்களோ என்ன கிரியைகள் பண்ணோமோ அதோட பலன் இந்த ஜென்மாவில் வரும். அப்போது ஒவ்வொரு ஜென்மாவில் ஏதாவது ஒரு கிஞ்சித் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணால் அந்த நோன்பு அது நோற்று அப்படியும் வரும். அப்படி இல்லைன்னா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரயாசப்பட்டு ஒரு நோன்பு இருந்து நம்ம அப்படியே நம்ம மனசில் அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணுறது. அதுதான் ஆழ்வார் சொல்லச்ச நோற்ற. நான் எதுவுமே அந்த மாதிரி எந்த பிரயாசம் பண்ணி எந்த நோன்பும் நான் பண்ணலை, இப்படி பண்ணணும் பகவானை வழிபடணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அளவந்தார் என்ற ஆச்சாரியார் சொல்கிறார், நான் தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்ம வேதி ந பக்திமாம் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்யகதிச்சரண்ய தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. அதாவது ராமானுஜரே எல்லா உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மகான், ஒரு ஆச்சாரியர் அப்படின்னும்போது ராமானுஜருக்கும் பரமாச்சாரியராக எழுந்தருள் இருந்தவர் ஆளவந்தார். ராமானுஜருக்கு எந்த சந்தேகம் தீர்க்க வேண்டும் என்றாலும் அவர் ஆளவந்தாரை ஒரு நிமிஷம் ஸ்மரிப்பாராம். ஏகலைவன்ற மாதிரி அவருக்கு அந்த ஆச்சாரியனா, ஏன்னா நேரில் அவர் பார்த்து அவர்கிட்ட எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆளவந்தார் எழுதிய கிரந்தத்தின் மூலமாகத்தான் ராமானுஜர் பல விஷயங்களை எல்லாம் கற்று தெளிவுபடுத்தி கொண்டாராம். சித்தாந்தம் என்று வரும்பொழுது அப்படிப்பட்ட ராமானுஜரே மதிக்கக்கூடிய அந்த ஆளவந்தார் எல்லாம் பரிபூர்ணமாக பூர்ணத்துவமாக இருக்கக்கூடிய அவர் ந தர்மனிஷ்டோஸ்மி, எனக்கு எந்த தர்மம் எது எது அதர்மம் எந்த தர்மமும் நான் பண்ணலையே. லோகத்தில் எல்லாரும் பரம்பரையாக பல தர்மங்களெல்லாம் பண்ணிட்டு வரா. அப்படி வரைச்ச தாத்தா அப்பா பையன் இப்படின்னு வரைச்சா அந்த தர்மம் அப்படியே பரம்பரையெல்லாம் வம்ச பரம்பரையெல்லாம் வருது. அந்த மாதிரி எனக்கு எந்த தர்மமும் தெரியாது, எனக்கு யாரும் இப்படி பண்ணலை. நான் ஆத்ம வேதி இல்லை, ஏதாவது ஆத்ம ஞானம் இருக்கா? இந்த தர்மம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் ஆத்ம ஞானம்ன்றது அவசியம் வேணுமே. இது ஜீவாத்மா, இது சரீரம், அது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா என்றும் இருக்கக்கூடியது, சரீரம் அழியக்கூடியது, பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை காத்து கொண்டு இருக்கிறான். இப்படிலாம் ஒரு ஞானம் வரணும் இல்லையா? இதுவும் எனக்கு தெரியாதே. நான் ஆத்ம வேதி, ஆத்ம ஞானமே எனக்கு இல்லையே. நான் பக்திமா, சரி தர்மந்தான் பண்ணலை, ஆத்ம ஞானம்தான் இல்லை. அப்போது பக்தி ஏதோ ஒன்று, பக்தி பகவான்கிட்ட அப்படி பார்த்து, அப்பா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலையே, உனக்கு எல்லாம் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், உங்கள்கிட்ட அன்பு கொண்டு இருப்பதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஊரார் வேண்டாம், மக்கள் வேண்டாம், உறவினர் வேண்டாம், பந்துக்கள் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், எல்லாம் நீந்தான் அப்படின்னு ஒரு பக்தியில் சொல்கிறோம் இல்லையா? அந்த அன்பு மேலிட்டு சொல்கிறோம் இல்லையா? இல்லை துக்கத்திலையாவது சொல்கிறோம் இல்லையோ?
அதாவது சந்தோஷத்தில் சொல்லலைன்னா கூட சில பேர் துக்கத்தில் வேண்டேன் மனை வாழ்க்கை அப்படின்ட்டு தோணும். அது கூட நான் சொல்லலைன்னா பக்திமாம். ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், எனக்கு என்ன தெரியும்னா அகிஞ்சனகா அனன்கது தரண்ய தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. உன்னோட திருவடியில் சரணம் சொல்ல தெரியும். அகிஞ்சனகா, உனக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆகிச்சன்யம், என் கையில் ஏதாவது ஒரு வஸ்து இருந்து உனக்கு கொடுத்து உன்னை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னா அதுவும் என்கிட்ட இல்லை. ஏன்னா நீ சர்வஜன், சர்வசக்தன், சர்வ அந்தர்யாமி. உன்னை நான் எதை கொடுத்து நான் உன்னை திருப்திப்படுத்த முடியும்? அதனால் என்கிட்ட அகிஞ்சனகா கிஞ்சித் எதுவும் இல்லை. இல்லை வேற ஏதாவது ரூபத்தில் உனக்கு கொடுக்கலானாலும் அதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. அனன்ய கதிகி, அப்பா நீயே நான் காப்பாற்றலைன்னா நான் வேற யார்கிட்ட போவேன்? உன்னை தவிர எனக்கு வேற யார் கதி இருக்கா? அதனால் அப்படி சொல்லி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணார். இது எதற்காக இப்படி ஆச்சாரியர் பகவான் கிட்ட அனன்ய கதிகி அகிஞ்சனகா அப்படின்னு ஏன் சொல்லணும்? இல்லை ஆழ்வார் ஏன் நோற்ற நோன்பிலேன்னு சொல்லணும் அப்படின்னா, எப்போவுமே பகவான்கிட்ட போய் இருக்கச்சே நாம் என்ன சொல்லணும்? நான் அக்ஞானி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னு நாம் போய் நம்மளோட தாழ்வை சொல்லிக்கணுமா. நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லதே தெரியாது, என்கிட்ட கர்மாக்கள் தான் இருக்குது. ஏன்னா பகவான்கிட்ட சரணாகதி பண்ணச்ச அகமஸ்ய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனன்ய கதிகி துவமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனா மதிகி சரணாகதிகின்னு. இது சரணாகதியோட லக்ஷணத்தை அகிர்புத்னிய சம்ஹிதை சொல்கிறது. அந்த சரணாகதன் யார் அப்படின்னா, பகவானே உன்கிட்ட நான் எனக்கு காரியம்லாம் பண்ணி கொடு, உன்னை நான் சேவிக்கிறேன்னு சொன்னால் சரணாகதர் கிடையாது. என்னிடம் எதுவுமே இல்லை. அகமஸ்ய அபராதானா மாலேகா, கோடிக்கணக்கான பாபத்தை நான் பண்ணியிருக்கேன், 1 2 இல்லை. ஏன்னா இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்றது எப்படின்னா, இப்போ இருக்கிற நம்ம செல்ஃபோன் மாதிரி வந்துட்டே இருக்கோம். ஒரு மெசேஜ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டெலீட் பண்ணுறோம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாருங்க, மறுபடியும் ஒரு 50 மெசேஜ் வரும். இந்த எப்போ பார்த்தாலும் அந்த மெசேஜை நம்ம அழிக்க வந்துட்டே இருக்கோம் இல்லையா, மேலே நம்மளை விடவே விடாது. அதை போல் நம்மளோட சஞ்சித கர்மான்றது மூட்டையாக இருக்குது. அந்த கர்மாவை அனுபவிக்கிறோம் இல்லையா, பிராரப்த கர்மா, இது நமக்கு வந்துட்டே இருக்கும், இந்த கர்மாக்கள் அழியாது. அப்போது நம்ம என்ன சொல்லணும்? பகவான் கிட்டக்க அகமஸ்ய அபராதானா மாலேகா, கோடிக்கணக்கான பாபங்கள் அபராதங்கள் வச்சுன்னு இருக்கேன், இதை வச்சு நீ எப்படி நான் இதை தீர்க்க போகிறேன்? எந்த ஜென்மத்தில் தீர்க்க போகிறேன்? அதனால் இந்த பக்தி யோகம் பண்ணி பகவானை போய் சரணாகதி பண்ணிவிட்டு அப்போ போய் தீர்க்கலாம் அப்படின்னச்ச, அது என்னன்னா இந்த கர்மாக்கள் கழிஞ்சாதான் நம்ம தேகம் முடியும். நம்ம கர்மா எந்த ஜென்மத்தில் கழியோன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்துட்டே இருக்கு இல்லையா, இந்த ஜென்மாவில் கழியறது, அப்புறம் அடுத்த ஜென்மாவில் கழியறது, அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், இப்படியே வரைச்ச கழியாது. அப்போ பகவான்கிட்ட நாம் என்ன பண்ணணுமா? சரணாகதி பண்ணிடணும். இந்த சரணாகதி பண்ணிட்டோம்னா இந்த பாவங்கள் நம்மகிட்ட வராதான். பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணால் ஏன் பாவம் வராது, எப்படி வராது அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு நம்மளோட தாழ்வை சொல்லி பகவான் திருவடியில் உன்னிடம் நான் சரணாகதி பண்ணுறேன், நான் இவ்வளோ பாவம் மூட்டை வச்சுன்னு இருக்கேன், எனக்கு வேறு யாருமே கிடையாதுன்ட்டு நம்ம போய் கதறினோன்னா, அப்போ அந்த பகவான் என்ன பண்ணுறாரா, ஐயோ இப்படி வந்து நம்மகிட்ட கதறானே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பஞ்சு நிறைய பஞ்சை கொண்டு போய் நெருப்பில் வச்சா எப்படி இருக்கும், அப்படியே பொசுங்கி படம் இல்லையா, அதை போல் நம்மோட பாவத்தை அவன் பொசுக்கி விட்டுறானான். சரணாகதி பண்ணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நமக்கு சரீர சம்பந்தம் இந்த முக்குணமயம்லாம் வருது இல்லையா, மறுபடியும் நம்மளை பாவம் பண்ண தோணும். ஏதாவது ஒரு விதத்தில் மனோவா காயம் எதுலையாவது ஒன்று பண்ணுவோம். அப்போ சரணாகதி பண்ணத்துக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு பாவம் வந்துவிடுத்தே அப்படின்னு நாம் போய் அங்கே யோசனை பண்ணால், அப்போ அந்த பகவான் என்ன சொல்வானா, நீ இன்னும் கவலைப்படாத, நீ முன்னாடியே என்கிட்ட சரணாகதி பண்ணிட்ட, கதறிட்ட, எல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்க, இப்போ நீ இப்போ பாவம் பண்ணிட்ட, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உன்னோட பாவம் எப்படி தெரியுமா, இது உன் கர்மாவம் பாவமும் இது எப்படி தெரியுமா இருக்கும், தாமரை இலை ஜலம் மாதிரி இருக்கும். நீ அதனால் கவலையே படாத, தாமரை இலையில ஜலம் ஒட்டாது, ஆனால் தாமரை இலை மேல் ஜலம் எப்பவும் இருக்கும். அந்த ஜலம் அதில் வந்து ஜலத்துக்கும் அந்த தாமரை இலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை போல் நீ தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு இதில் நீ பண்ணிட்ட அப்படின்னு இந்த சரணாகதனுக்கு பகவான் வாக்கு கொடுக்குறாராம். வேங்கடம் சொல்கிறோம் இல்லையா, வேங்கடம் அப்படின்னாலே வேங்கடம் பாபம் போகுமா, அது வேங்கடங்கள் வினை முற்றவும் சொல்லச்சு அங்கே அந்த இடத்துல அப்படி இந்த
சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த அர்த்தத்தை அங்கே சொல்கிறா. ஏன் வேங்கடம்னா எப்படி பாபம் போகுமா அப்படின்னா, அந்த சரணாகதி அந்த பகவான்கிட்ட பண்ணச்ச இந்த பாபம் என்பது போய்விடுமா. அப்படி இந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி நம்ம பாபத்தெல்லாம் போக்குறோம். ஞானம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பல விதத்தில் பக்தி பண்ணுறோம். இது எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாம் இருக்கட்டும். இதுக்கு மேலே ஒரு முக்கியமானது ஒன்று, பகவான் உருகக்கூடியது ஒன்று உண்டு. என்னன்னா அதே வெங்கடம் என்று சொல்லக்கூடிய நாம் திருமலைக்கு போய் சேவிக்கச்சாதான் அதை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். பகவான்கிட்ட ஆற்றுல சேவிக்கிறோம், வேற எங்கேயாவது ஒரு இடத்துல விசேஷங்களில் சேவிக்கிறோம். இது எல்லாம் நம்ம எப்படி சேவிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்திதி தெரிஞ்சு தான் நம்ம சேவிக்கிறோம். ஸ்திதி தெரிஞ்சு கைங்கரியம் பண்ணுறோம். ஒரு புஷ்பம் தொடுத்து அந்த பகவானுக்கு மாலை போடணும்னு வச்ச பூவை பறிக்கணும், அந்த நூலில் தொடுக்கணும் அப்படின்ற நமக்கு புத்தி இருக்கும். அந்த ஒரு நம்மளோட ஸ்திதியை நமக்கு தெரியும். அந்த புஷ்பத்தை பறிப்போம். இல்லை ஒரு வழக்கை ஏற்றணும்னு வச்சா எண்ணெய் கொண்டு வரணும், வழக்கை ஏற்றணும், அதை தொடைக்கணும், அந்த தீபஜ்வாலை நன்னா எரியணும், நமக்கு ஒரு ஸ்திதி எல்லாம் தெரியும். அதை மாதிரி ஆற்றுலையோ எங்கே பண்ணாலுமே இது தெரியும். ஆனால் நம்மை மறந்து, நம் ஸ்திதியை மறந்து, நம்மோடு யார் இருக்கிறார்கள் என்பதை மறந்து, நம் உடம்பெல்லாம் அப்படி சித்திலமாகி அப்படியே நீர்ப்பண்டமாக உருகி அங்கே போய் நிற்கிறோம் இல்லையா அந்த இடத்துல. அங்கே வேங்கடம் சொல்கிற இடத்துல அங்கே பெருமாள் கிட்ட அங்கே போய் நிற்கச்ச யாருமே பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட யாரும் பார்க்க மாட்டா. அந்த ஒரு க்ஷணம் அங்கே போய் நம்ம அவரை சேவிக்கிறோமோ இல்லையோ, அப்போ அங்கே சேவிக்கிற சமயத்தில் அந்த அவன் ஜெருகண்டின்னு சொன்னால் கூட அங்கே ஏறி வந்தவொன்னே பாருங்க, அந்த பெருமாளை இப்படி நம்ம சேவிக்கச்ச சில பேர் இப்படி சேவிப்பா, சில பேர் இப்படி சேவிப்பா, சில பேர் இப்படி கையை தூக்கின்னு சேவிப்பா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சேவிக்கிறாளே. அப்போ சேவிக்கும் போது யாராவது அடுத்தவா என்ன புடவை உடுத்தின்னு இருக்கா, யாராவது பக்கத்தில் யார் வரா, இல்லை எழுத்தாப்பில் யார் இருக்கா, யாராவது அந்த இடத்துல நம்மளோட ஸ்திதி அங்கே இருக்குமா? இருக்கவே இருக்காது. மற்ற எல்லா இடத்துலையும் எல்லா கோவில்லையும் எங்கே பண்ணாலும் நம்ம நம்மளோட ஸ்திதியை உணர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம். ஆனால் அந்த திருமலையில் மட்டும் அந்த ஒரு க்ஷணம் தான், அது ரொம்ப நாள் கிடையாது, வெறும் க்ஷணம், ஒரு செகண்ட் நம்மையும் மறக்கிறோம் இல்லையா. அப்படியே உடம்பெல்லாம் சிதிலமாகி ஆனால் அங்கே வந்துடுறோம் பாருங்க, இறங்கி அப்பாடா அப்படின்னு அவள் மூஞ்சில் ஒரு சாந்தம், ஒரு சந்தோஷம், என்னமோ ரொம்ப பெரிய காரியத்தை முடித்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருது பத்தையிலா. அங்கே இப்படி பண்ணுறாளே, அது என்ன காரணம்? அதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர். இந்த அஞ்சலிங்கிறது இதில் உள்ளுக்குள்ள பல தத்துவங்கள் அடங்கி இருக்கு. இப்படி வச்சுக்கணும் கையை, இந்த இடத்துல இந்த ஹிருதயம் தொட்டுக்கணும், இந்த கட்ட வரல் இருக்கு இல்லையா, யோகா அவள்லாம் சொல்லுவா, நாட்டிய சாஸ்திரத்துலலாம் உண்டு, அவள் கரெக்டாக அதோட லட்சணங்கள்லாம் சொல்லுவாள். இந்த கட்ட வரல் இப்படி இருக்கணும், தாமரை மொக்கு மாதிரி இருக்கணும், இந்த போஸ்டரில் இருக்கணும், யோகிக் போஸ்டர் சொல்லுவாள். இந்த ஹிருதயத்தை தொட்டுண்டே இருக்குமா இந்த அஞ்சலிங்கிறது. இப்படி கூட ஏன் இந்த இடத்துல ஹிருதயத்தில் தொடணும்? இப்போ ஆழ்வார்களெல்லாம் போய் சேவிச்சா, சில ஆழ்வார், நம்ம ஆழ்வார் ஒரு சில திவ்யதேசத்தில் மட்டும்தான் வியாக்கியா முத்திரையில் இருப்பார். மற்றபடி பெரும்பாலான ஆழ்வார்கள் எல்லாம் பாருங்க இப்படி நின்றுருப்பா. இதே மாதிரி தான் ஆச்சாரியர்களை பாருங்க இப்படி வச்சுருப்பா. என்னன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பெருமான் பகவான் உறைஞ்சின்னு இருக்கா இல்லையா, பத்மகோஷ பிரதீகாஷம் ஹிருதயம் அப்படிங்கிறா. பத்மகோஷம் இந்த இடத்துல, இந்த ஹிருதயத்தில் ஒரு தாமரை மொக்கு, பத்மகோஷம்னா தாமரை மொக்கு, அது எப்படி இருக்கும்னா அப்படி தலைகீழ் அப்படி தொங்கின்ற மாதிரி இருக்குமா அந்த ஹிருதயம். தத்விஜா நீயாத் அப்படின்ட்டு அப்படி தொங்கின்னு இருக்குமா. அங்கே ஹிருதயம் தத்விஜா நீயாத்துன்னு ஆயதனம் மகத்து அப்படிங்கிறா. அது பகவானுக்கு பெரிய கோவில், ஆயதனம் மகத், அது பெரிய கோவில்னு சொல்கிறா. பகவான் 5 இடத்துல உறைந்து இருப்பார். பரம்ட்டு அந்த சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், வைகுண்டத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் க்ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய பார்க்கடலில் எழுந்தருளி இருப்பார். அதுக்கப்புறம் திவ்ய தேசங்களில் எழுந்திருப்பார். விபவாவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் இருந்தார். அந்தர்யாமியாக எல்லாருக்கும் இருக்கார். இப்போ பரத்வம் அப்படின்னு சொல்லி அந்த வைகுண்டத்தில் இருக்கச்ச அங்கே எல்லாரும் ஹாவு ஹாவு ஹாவுன்னு சாந்தியோ சாமவேதங்கள்லாம் சொல்லிட்டு அவவா கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு கோலாகலமாக அப்படியே இருப்பார் அந்த பகவான். அங்கே ஐகுண்டேத்து பரேலோகே அப்படின்ட்டு அங்கே எப்பவுமே ஸ்ரீயாசார்த்தம்ட்டு தாயார் சகிதமாக எழுந்துட்டு அங்கே கைங்கரியங்கள் நடந்துட்டுருக்கு. அதே போல் க்ஷீராப்தி அதுவும் பார்த்தாக்க அங்கே எம்பெருமான் அதை அங்கேயும் எழுந்தருளி இருக்கார் திருப்பார்கடலில். இதெல்லாம் இப்படி இருக்கச்ச இந்த பகவானுக்கு எதில் இஷ்டம் அப்படின்னா வைகுண்டத்தில் இஷ்டம் இல்லை, திருப்பார்கடலில் இஷ்டம் இல்லை, விபவாவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் இஷ்டம் இல்லை, திவ்யதேசங்களில் இஷ்டம் இல்லையா. ஒரு பக்தனோட ஹிருதயத்தில் இருக்கிறது தான் அவனுக்கு பகவானுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமா. மற்ற இடங்களை காட்டிலும் ஒரு பக்தன் நமக்கு கிடைப்பானா, ஒரு பக்தன் நமக்கு கிடைப்பானா.
இவன் மனசில் நம்ம குடிக்கொண்டு இவனை நாம் பெறமாட்டோமா? வாசுதேவகா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா அப்படிங்கிறான் கண்ணன் கீதையில். வாசுதேவகா சர்வமிதி, எல்லாம் வாசுதேவன், எல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணனுக்கேன்னு யார் இருக்கா? எந்த காரியங்கள் நாம் பண்ணாலும் நம்ம தனியாக உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பகவான் செய்விக்கிறான் பகவான் செய்விக்கிறான் சொல்லிகிட்டே இருந்துட்டு அந்த அன்பு பிரேம அப்படி வளர்றது இல்லையா? அவனை பார்க்கலைன்னா ஒரு க்ஷணம் கூட நம்மளால் இருக்க முடியாதுன்ற ஒரு தரிக்க முடியாதுன்னு ஒரு நிலை வருதோலி அந்த அன்புனால. மனுஷா இல்லை பாருங்க, சில பேரை பார்த்தா ஆசையாக இருக்கும். பழைய நாள்லாம் நாங்கள்லாம் ஊர்லேருந்து யாராவது வந்தால் அவள் ஊருக்கு போனால் எங்கள் அழுவோம் ஆற்றுல. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இப்போல்லாம் கான்ட்ராக்டுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது. அப்போல்லாம் கிடையாது. தபால் போட்டால் கூட ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். அழ ஆரம்பிச்சிடுவோம், ஏன்னா மனசுக்கு அவளை விட்டு பிரியிறோமேன்ட்டு. அதை போல் இந்த பகவான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கான். அதை நினச்சி அவள்லாம் என்ன பண்ணுவாளாம்? அழுவாளாம். கோபிகைகள் மாதிரி. கோபிகைகளுக்கு அந்த பகவான் இல்லை அப்படின்னா ஒரு யுகம் போல இருக்குமா. ஒரு க்ஷணம் கண்ணன் அப்படி போயிட்டான்னா த்ருடி யுகாயதே துவாம் அபஷ்யதாம்ங்கிற பாகவதத்தில் அப்படி ஒரு யுகம் போல இருக்குமா. அதுக்கு ஒரு நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். இந்த மாதிரி 1000 ஊழி அவருக்கு போன மாதிரி இருக்கான். ஒரு க்ஷணம்ங்கிறது 1000 ஊழி காலம்ன்றது எப்படி? பகவானை பார்க்கலன்னா மண்வானாக அப்படிங்கிறார். கல்பசகசிரம் மண்வானாகான்ட்டு சுவாமி ராமானுஜர் அங்கே பாஷ்யம் பண்ணுறார். அதை போல் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தில் வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாளாம். அப்படி வந்துட்டான்னா அவளுக்கு ஆஹா எம்பெருமான் இங்கே இருக்கா உணர்ந்தோன்னு வாழாம். பெரியாழ்வார் சாதிக்கிறார். தடவரவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதினம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் நிகழ்ந்திட்டு என் பால் இடவகை கொண்டனையே. பெரியாழ்வார் சொல்றார், நீ எல்லா இடமும் உனக்கு எவ்வளோ இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என்பால் இடவகை கொண்டனையே அப்படிங்கிறார். அதை போல இந்த எம்பெருமான் இந்த ஹிருதயத்தில் இருந்துன்னு இருக்கான் இல்லையா? அப்படியே அந்த ஜோதி ஸ்வரூபனாக இருந்துன்னு இருக்கானா. இருந்துக்கிறதுனால இப்படி இங்கே இருக்கச்சே அவனுக்கு அந்த எம்பெருமானை தொட்டு இருக்க அந்த உணர்வு. நீங்கள் ஆற்றுல போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படி இந்த இடத்துல கையை வச்சுன்னு பகவான்கிட்ட போய் நில்லுங்கோ, உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஒரு செகண்டு உங்களுக்கு தெரியும். அந்த பகவானை நாம் உணரக்கூடிய அந்த ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும். நம்ம உடம்புல மாற்றங்கள்லாம் இருக்கும். அப்போது இந்த அஞ்சலி அப்படின்னச்ச இங்கே நிற்கச்ச அவன் என்ன பண்ணுறான்? நான் பகவான் கிட்டக்க நிற்கச்ச அஞ்சலி அப்படிங்கிறோம் இல்லையா? அம் ஜலயதி இதி அஞ்சலிஹி. அம் என்று சொல்லக்கூடிய பகவான் நாராயணன் ஜலயதிஹி இதி அஞ்சலின்னா நீர் பண்டமாக உருகி விடுகிறானா. அப்படியே உருகிறானா. ஆஹா இவன் அஞ்சலி பண்ணிட்டா நம்ம இவாளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு இத்தனை யாகங்களாலோ தானங்களாலோ தபஸாலோ ஸ்தோத்திரங்களாலோ எந்த மாதிரியான தியானத்தினாலோ எந்த காரியத்திலையும் அவன் நிகழ்ச்சி பண்ணாலுமே அதை காட்டிலும் யாராவது ஒரு அன்பர் ஒரு பக்தர் இப்படி இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி நின்றுட்டோன்னா அப்படியே நீர்பண்டமாக அப்படியே உருகிடுவானா பகவான் அந்த அஞ்சலிக்கு. அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படின்ட்டு பரத்வாஜ சம்ஹிதை சொல்கிறது. க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. நீங்கள் ஒரு காரியங்கள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மண்டலம் பண்ணுறோம், இல்லை மாதம் இந்த நட்சத்திரத்தில் பண்ணுறோம், இல்லை வாரம் இந்த நாள் பண்ணுறோம், இப்படின்னு சில கிரியைகள்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் பண்ணுறதோ இல்லை மாதம் பண்ணுறதோ பட்சத்தில் பண்ணுறதோ ஏகாசியில் பண்ணுறதோ இல்லை வேறு விதமாக உத்தராயணத்தில் பண்ணுறதோ தட்சிணாயணத்தில் பண்ணுறதோ அந்தந்த காலகட்டங்கள் முடிஞ்சவொன்னே அதுக்கு பலன் கொடுக்கும். ஒரு ஹோமம்னா கூட அது 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே அது பலன் கொடுக்கும். ஆனால் இந்த அஞ்சலின்றது இருக்கே க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, உடனே அந்த நிமிஷமே பலன் கொடுக்குமா இந்த அஞ்சலி. இதை பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை அஞ்சலி லட்சணம் சொல்லச்சு அடி என் விண்ணப்பிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடியது பகவானை நீர் பண்டமாக உருக்குவது இந்த அஞ்சலி. அவனுக்கு பாரமாக போயிடுமா. ஐயோ பண்ணிட்டாளே என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால தான் நம்மளோட சனாதன தர்மத்தில் இது வேத காலத்திலேருந்து பகவான் சொல்லி கொடுத்ததாக இருப்பதால் தான் இன்றும் நாம் என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரை இப்படி கையை கூப்புறோம். எதனால் இப்படி கையை கூப்புறோம்? ஒரு மகான்களை பார்க்குறா கையை கூப்புறோம், நம்மளோட ஆசிரியர்களை பார்க்குறோம் கையை கூப்புறோம், பெரியவாளை பார்க்குறோம் கையை கூப்புறோம். இதோட என்ன அர்த்தம்?
அப்படின்னா அதில் பெரிய சூக்ஷ்மமே இருக்குது. இந்த அஞ்சலி அப்படின்னு வரைச்ச இந்த இடத்துல வரைச்ச என்னோடய அகங்காரம் மமகாரங்களெல்லாம் நான் விட்டுட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு போய் நம்ம அந்த பகவான்கிட்ட உருகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யார் போய் பகவான்கிட்ட போய் நிற்கிறா, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த எம்பெருமான அனுகிரகம். எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லாரும் இருக்கா அப்படின்னு இல்லாமல் எல்லாமே என்கிட்ட எதுவுமே இல்லை, சர்வமும் என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு போய் அந்த இடத்துல அகங்காரம் மமகாரம் இந்த இடத்துல தொடச்சே போயிடுமா அது. அதனால தான் இந்த அஞ்சலிக்கு அவ்வளோ மகத்துவம். இந்த அஞ்சலியை நம்மளுடைய வேத காலத்துலேருந்து பார்க்கச்ச பல புராண இதிகாசங்களெல்லாம் பல வாள்லாம் பார்க்கச்ச எப்படி இப்படிலாம் அஞ்சலி பண்ணியிருக்கா, இந்த அஞ்சலி பண்ணி இதோட தாத்பரியத்தை எப்படி காட்டியிருக்கா. எல்லாரும் அஞ்சலி தான் பண்ணுறா. இந்த அஞ்சலியோட தாத்பரியம் எங்கெங்கே நமக்கு தெரியறது அப்படின்றத பார்த்தா முதல்ல நமக்கு இதிகாச புராணங்களில் ஸ்ரீராமாயணம், இந்த ஸ்ரீராமாயணத்தில் பல இடங்களில் இந்த அஞ்சலி மகத்துவத்தை பற்றி வருது. இருந்தாலும் இந்த ஸ்தாலி புலாக நியாயம் அப்படின்பா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றது. அதை போல் இந்த ஸ்ரீராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம். இந்த சரணாகதி சாஸ்திரத்தில் ராமன் பல இடங்களில் பல தர்மங்களை காட்டியிருக்கார். நீங்கள் ராமாயணம் படிக்கச்ச ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடியாக படிக்கணும், ஒரு பக்தின்றதெல்லாம் விட்டுடுங்க. என்னென்ன மாதிரி கிராஸ் செக்ஷனில் அந்த படிக்கச்ச இந்த சோஷியல் எக்கனாமிக் அப்படின்னு பல விதமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அத்தனையும் அந்த ராமாயணத்தில் இருக்குது. நம்ம அந்த ஆஸ்பெக்டில் ஒரு நாள் எல்லாரும் அப்படி படிக்கணும். இந்த பக்தி பகவான்றதை விட்டுட்டு படிக்கச்ச நமக்கு ஆக இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தெரியும். அதில் பல தர்மங்களை ராமன் காட்டுறார். ராமனே சாட்சாத் தர்மம் தான் வடிவெடுத்தவனாக இருந்தாலும் லோகத்தில் பின்னாடி வரப்போகிறவாலாம் இந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்கு காட்டுறார். ஒவ்வொரு காண்டத்தில் ஒவ்வொரு தர்மங்கள் பல தர்மங்கள் இருந்தாலும் கிஷ்கிந்தா காண்டத்தில் காட்டச்ச ஒரு மித்திரன் அவனை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் காட்டுறார். ஒரு ஆச்சாரியன் கிடச்சி அந்த ஆச்சாரியன் தன்னோட சிஷ்யர்களை அப்படியே கடாட்சம் பண்ணி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி இந்த ஜீவாத்மா கடையறணுமேன்ட்டு தான் அந்த பகவானுக்கு உகப்பாக இருக்கிறதுனால இந்த வழி வழியாக அவர் இதில் நமக்கு காட்டி கொடுக்குறார். இப்போ கிஷ்கிந்தா காண்டத்தில் என்ன மித்திரனோட ஒரு லட்சணம் என்னத்தை சொல்கிறார், அந்த மித்திரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அங்கே பார்த்தோன்னா அங்கே என்ன அஞ்சலி என்ன பண்ணித்து அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, ராமர் கிஷ்கிந்தா காண்டத்தில் அவன் சீதையை பிரிஞ்சு இருந்த ராமராக இருக்கார். சீதா பிராட்டி இல்லை, லக்ஷ்மணனும் ராமனும் தான் இருக்கா. சுக்ரீவன் அனுமாரி அவளோட சகவாசங்கள்லாம் கிடச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்னி சாட்சியாக அவெல்லாம் ஒரு மித்திரன் அந்த ஒரு நண்பர்களாக ஆகி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அங்கதனுக்கு யுவராஜா அபிஷேகங்கள்லாம் பண்ணி, நீ இந்த மழை காலம்லாம் முடிஞ்சுட்டு நீ எனக்கு ஒத்தாசை பண்ணு, நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு நீ 4-5 மாதம் நீ சௌக்கியமாக சந்தோஷமாக உன் பந்து பரிபாலனத்தோடு நீ நன்னா இரு அப்படின்ட்டு ராமர் சொல்லி அனுப்புகிறார். சுக்ரீவன் வந்துடுறான், அங்கதன் இவ எல்லாரும் அனுமாரி எல்லாரும் இங்கே வந்துடுறா, கிஷ்கிந்தைக்கு வந்துடுறா. இங்கே பிரஸ்ரவணகிரியில் குகை மாதிரி மலையில் இருக்குது, அங்கே ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கா. இப்போ வரைச்ச இந்த வருஷ ருத்துன்னு இல்லையா, ஆடி மாதம் வருஷ ருத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் முடிஞ்சுடுறது, அதுக்கப்புறம் தான் இந்த மழை காலங்கள். ராமன் பார்க்குறார், இந்த சுக்ரீவன் வருவான், சீதையை போய் அழிச்சின்னு வரணும், வானர்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கான், வருவான்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கார். ஆனால் சீதையை பிரிஞ்சு அவருக்கு விரக தாபம் தாங்கலை. சாட்சாத் மகாலட்சுமி எப்படி பெருமாள் இருப்பார், ஏன்னா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்றார். சூரியனை விட்டு அதன் கதிரை எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் என்னையும் சீத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறவர் இல்லையா. அப்படி இருக்கச்ச அவருக்கு சோகம் தாங்கலை, துக்கப்படுறார். லக்ஷ்மணன்ட்ட சொல்லி, லக்ஷ்மணா எனக்கு இப்படி ஒரு கதி வந்துடுத்து பற்றியா, என்னோட சீத்தையை என்னோட என்றைக்கு நான் பார்ப்பேன், என்றைக்கு நான் சீத்தையோட சேருவேன், என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டாலே, எனக்கு இப்படி ஒரு சோகம் வந்துடுத்தே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே லக்ஷ்மணா அப்படின்னு புலம்புறார், துக்கப்படுறார். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன ஆகிடுத்து, அந்த பிரஸ்ரவணகிரியில் எல்லா புஷ்பங்களும் அழகழகழகழகாக பூத்து குலுங்கிறதான். அதை பார்த்த உடனே ராமனுக்கு இன்னும் துக்கம் தாங்கலை. லக்ஷ்மணா இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தா சீதை எவ்வளோ அழகாக தலையில் எடுத்து வச்சுப்பா தெரியுமா, இப்போ இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தா எனக்கு துக்கம் வருது, அந்த சீத்தை நினைவு தான் வருது, எந்த புஷ்பத்தை பார்த்தாலும் எனக்கு சீத்தை நினைவு வருது, எந்த புஷ்பத்தை பார்த்தாலும் சீத்தையோட அவயவங்கள் தான் எனக்கு நினைவு வருது, ஐயோ நான் சீத்தையை எப்போ சேருவேன் அப்படின்னு துக்கப்படுறார். அப்புறம் காய்கறிகள்
பழங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த பழத்தெல்லாம் பார்த்தா இன்னும் தாங்கலை அவருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அங்கே குட்டி குட்டியாக குயில்கள் கூவுறது, மயில்கள் ஆடுறது, கிளி கத்துறது, இப்படி பட்சிகள்லாம் அப்படியே கொஞ்சறது ஒன்றுக்கொன்று. அதை பார்த்தோன்னா ராமனால் கட்டுப்படுத்தவே முடியல, அவரோட துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியலையாம். அப்போ லக்ஷ்மணன்ட்ட கூட்டு சொல்கிறார், என்னால் இந்த துக்கத்தில் தாங்கி இருக்க முடியல. என்னோட சீதா பிராட்டி நான் என்னைக்கு பார்ப்பேன், சீதா பிராட்டியோட என்னைக்கு நான் சேருவேன், எனக்கு இப்படி துக்கம் வந்துவிடுத்தே, இப்படி வந்துவிடுத்தே, இன்னும் சுக்ரீவன் சொல்லிட்டு போனால் இன்னும் வரக்கானுமே, இந்த புரட்டாசி மாதம் வந்துவிடுத்தே, இந்த சாமவேதிகளுக்கெல்லாம் அத்தியாயனம் பண்ணுற காலகட்டங்கள் வந்துவிடுத்தே, 4 மாதம் அவன் சொன்ன மாதம் போயிடுத்தே, இப்போ அடுத்த ருத்து வந்துவிடுத்தே, இன்னும் வரலையே, நான் எப்போ சீத்தையை பார்த்து நான் எப்போ சீத்தையோட சேருவேன், என்னைக்கு சுக்ரீவன் வரப்போகிறான். இப்போ ஆஷாட மாதத்தில் இந்த சாதுர்மாசிய விரதங்கள்லாம் பரதன் கூட இப்போ அனுஷ்டிப்பானே அப்படிங்கிறார். அந்த காலத்தில் க்ஷத்திரியர்கள் கூட சாதுர்மாசிய அனுஷ்டானங்கள் வச்சுட்டு இருந்திருக்கா. பரதன் வந்து போருக்கு போகமாட்டான், ராஜ்யத்துக்கு வேண்டியதெல்லாம் சேகரிச்சுண்டு அந்த சுக்லபக்ஷ ஏகாசியில் பெருமாள் என்ன பண்ணுவாரான், படுத்துப்பாரான், சயனத்தில் படுத்துப்பாரான். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் வரைச்ச நன்னா ஆழ்ந்து தூங்குவாராம். இந்த சாதுர்மாசியத்தில் சொல்லுவா பெருமாளை. அதை போல் இந்த பரதனும் எல்லாம் வேணிண்டு விரதத்தில் இருப்பானே, இப்போ வந்து மழை காலம் முடிய போகிறது, இன்னும் சுக்ரீவன் வரலையே அப்படின்னு கோவப்படுறார். அப்போது லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் எனக்கு எத்தனையோ தடவை எனக்கு ஹிதம் சொல்லியிருக்கேலே, என்கிட்ட என்ன சொல்லியிருக்கேங்க, துக்கமே படக்கக்கூடாது. ஒரு மனுஷனாக பிறந்துவிட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் துக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவனோட காரியங்கள்லாம் அப்படியே நின்று போயிடும், அவனுக்கு காரியங்கள்லாம் விக்னம் ஆகிடும். லோகத்தில் யார் துக்கப்பட்டு துக்கத்தில் இருக்காளோ, துன்பப்பட்டு இப்படி இருக்காளோ, இந்த சோகத்திலேயே இருக்காளோ, அவளோட காரியங்கள் எதுவுமே நடக்காது, எல்லாம் அப்படி நின்று போயிடுமே. நீங்கள் சொல்லி கொடுத்ததாச்சே எனக்கு. அதாவது அங்கே சொல்கிறான் பாருங்கோ, அதாவது யார்கிட்டக்க எப்படி சொந்த சகோதரனாக இருந்தால் கூட ஒரு பெரிய மனுஷா, ஒரு படித்தவா, ஒரு இதுவாக இருக்கிறவா கிட்டக்க நாம் எப்படி சொல்ல பழகணும் அப்படின்றதெல்லாம் இந்த பாட்டில் நம்ம நிறைய அனுமார்கிட்டையோ லக்ஷ்மணன்கிட்டையோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லி கொடுத்ததுங்கிறான், நானாக சொன்னதாக அந்த அகங்காரம் வந்துருமா. அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேலே, நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் துக்கம் பண்ணலாமா, சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, நீங்கள் ஒரு வீரத்தோடு இருக்கக்கூடியவர், வீரம் இருந்து இப்படி இருக்கலாமா, சோகமே படக்கூடாது. ஒருத்தனோட யார் ஒருத்தர் சோகப்படுறாளோ அவள் காரியம் எல்லாம் விநாசம் ஆகிடும், தைரியம்தான் அவளுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்குமே தவிர சோகப்படாதீங்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறான். தோ வந்துடுவான், தோ மழை விட்டவுடனே ஓடி வந்துடுவான் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். அப்போ ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா உன்னோட வாக்கியம் இருக்கு பற்றியா, எனக்கு அப்படியே செவிக்கினே செஞ்சொல்லா நீ பேசுகிற, என்னோட துக்கப்பட்ட இந்த மனசு இருக்க ஹிருதயத்துக்கு நீ சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. சில பேர் துக்கப்படைச்சா இப்படி பேசணும், சில பேர்கிட்ட போய் நம்ம துக்கத்தை சொன்னால் இன்னும் துக்கத்தை ஜாஸ்தி பண்ணிவிடுவா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. துக்கப்பட்ட வாழ்கிட்ட எப்படி பேசணுன்றதை அனுமார்கிட்ட கேட்டுக்கணும், லக்ஷ்மணன்கிட்ட கேட்கணும். ரொம்ப இன்னும் ஜாஸ்தி போய் இருக்கிற துக்கம் இன்னும் மேலே போயிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவன் சாந்தப்படுத்துகிறார், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னவொடனே சரி நீ சொல்கிறத வச்சு நான் கேட்குறேன்ட்டு இருக்கார். ஆனால் மறுபடியும் இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனேயே அவருக்கு மறுபடியும் துக்கம் தாங்கலை, ரொம்ப புலம்புறார். அப்போ லக்ஷ்மணனுக்கே கோபம் வந்துடுத்து, என்னடா அது இப்படி அண்ணா துக்கப்படுற அளவுக்கு இந்த சுக்ரீவன் வச்சுருக்கானா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணன்கிட்ட, லக்ஷ்மணா நீ நேராக போ, சுக்ரீவன் கிட்டக்க போ, இந்த மாதிரி செய் நன்றி மறந்துட்டான், யார் ஒருத்தர் செய் நன்றி மறந்தாலும் அவன் மரணம் அடைந்தால் அவனது உடம்பை ஒரு நரியோ ஒரு கழுகோ ஒரு பருந்தோ கூட கிட்டக்க அண்டாது, அது கிட்டக்க கூட வராது. அது இறந்து போன உடலை உடனே கழுகு வருவா, நரி வருவா. ஆனால் செய் நன்றி மறந்த ஒருவன் இறந்து விட்டால் அவனை ஒரு கழுகு கூட கிட்டக்க வந்து பார்க்காது. நீ சொல்லு, வாலியை நான் அடித்து கொன்ன இல்லையா, வாலி போன வழி இன்னமும் திறந்தே இருக்கு, உன்னை அனுப்பி வைக்கிறேன், ஒரே பானத்தில் உன்னையும் உன் சுற்றத்தாரியம் அனுப்பி வைக்கிறேன், நீ போய் சொல்லு அப்படின்ட்டு ராமர் சொல்கிறார். ஏற்கனவே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுத்து. இப்போ ராமனே சொல்லிட்டார் இல்லையா, உடனேயே அப்படியே உதடு துடிக்கிறது லக்ஷ்மணனுக்கு, மூஞ்சியில் அப்படியே கோபம், கண்ணெல்லாம் செவந்து படுத்து. உடனே கிளம்புறான், அண்ணா நான் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறான். கிளம்பினோடனே ராமனுக்கு அப்படி திக்குன்னு தான், ஐயோ நம்ம ஏதோ ஒரு விளையாட்டா, ஏன்னா
பகவான் என்பவன் யாரையும் தண்டிக்கணும்ன்ட்டு எந்த அவதாரமே பண்ணலை. அவதாரம் அப்படின்னாலே மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தான் அவதாரம்னு பேர். இந்த பகவான் வைகுண்டத்துலேருந்து ஏன் இங்கே இறங்கி வரணும்? எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கணும், திருந்தணும் அவான்றது தான் அவரோட ஒரு கொள்கையை தவிர, இந்த மாதிரி ஒரு சம்ஹாரம் பண்ணணும்னா பகவானுக்கு அங்கே வைகுண்டத்தில் இருந்துன்னு ஒரு சக்கரத்தை இல்லை ஒரு தன்னோட சங்கல்பத்தினாலே எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடலாம். அப்படி பண்ண மாட்டான் அவன். அந்த பக்தர்களோட இருக்கணும், அவளை கெட்டவாளையும் திருத்தணும், நல்வழிப்படுத்தணும், தானும் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஒரு மாடலாக இருக்கணுமே நினச்சிட்டு இருக்கானே தவிர இந்த மாதிரி எல்லாரையும் அழிச்சணும்னு எந்த பகவானும் நினைக்க மாட்டான். அதனால தான் மேலேருந்து கீழே இறங்கி நம்ம போலவே வந்திருக்கான் இல்லையா? அதுவும் ராமன் தன்னை ராமன் தசரதன் பிள்ளையாக தான் நினச்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ லக்ஷ்மணனை கூப்பிட்றான், நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா நீ இப்படி கிளம்பிடுவியா? இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாத, சாந்தமாக போ, அவன்கிட்ட போய் ஹிதமாக பேசு, அன்பாக பேசு சுக்ரீவன் கிட்டக்க, நான் சொன்னேன்றதுனால நீ இப்படி போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே உன்னோட சுபாவம் இப்படி தானா, என்கிட்ட இவ்வளோ அன்பு வச்சுட்டு இருக்க, நீ நல்லவா நினச்சேன், கடைசியில் இப்படி பேசுறியே அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து லக்ஷ்மணன் வரான். வந்தாலும் அண்ணா சாந்தமாக பேசு, ஹிதமாக பேசுன்னு, அன்பாக பேசுன்னு சொன்னால் கூட அவனுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் என்ன, சீத்தையை பிரிஞ்சு ராமன் படுற துக்கத்தை பார்த்த உடனே இந்த சுக்ரீவன் மேலே அவ்வளோ ஒரு கோபம். அதுக்கு மேலே ஒரு நன்றி மறந்துவிட்டான் இல்லையா? மித்திரன்ட்டு அக்னி சாட்சியாக ஒத்தனை நாம் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கச்சே அதை இழந்துட்டு மதி இழந்து இப்படி இருக்கானே, இப்படி நன்றி மறந்துவிட்டானேன்னு ஒரு கோபம். இங்கேருந்து போகச்சேவே என்ன நினைக்கிறான், கிஷ்கிந்தைக்கு போகிறச்சேவே இந்த சுக்ரீவன் கிட்ட நாம் என்ன பேச வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போ சுக்ரீவன் இதுக்கு என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு அதையும் நினச்சிக்கிறான். சுக்ரீவன் இதற்கு இப்படி பதில் சொன்னால் நாம் இதற்கு என்ன மறுபடியும் அதற்கு மறுமொழி சொல்லணும்ன்றதையும் அப்படி நினச்சிட்டே போகலாம். அப்படி தான் அப்படி நினச்சிப்பா மகான்கள்லாம். அப்படியே போய் கெக்க பிக்கேன்னு போய் உளறிட்டு அவள் பேசுகிறத கேட்டுட்டு வரமாட்டா. நல்ல பேரறிஞர்களாக இருக்கிறவாள்லாம் என்ன பேசினா அவள் என்ன பதில் சொல்லுவா, அவள் என்ன திருப்பி கேட்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசணும்னு நினச்சிட்டு போவாளாம். இங்கேருந்து போகச்சேவே இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கக்கூடிய இந்த கோபம் என்ன ஆகுது, மலை பிரதேசம் தானே அங்கெல்லாம், கிஷ்கிந்தா எல்லாம் காடு மலை குகையாக தானே இருக்குது, பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்கான். அந்த காலால் அந்த பாறாங்கல்லாம் உருட்டி உருட்டி தள்ளுறானா, அதெல்லாம் அப்படியே சுக்குநூறாக அப்படியே உடையிறதான். நிறைய மரங்கள்லாம் இருக்கான். இப்போ வர வேகத்தில் இந்த மரத்தை பிடிச்சி களையெல்லாம் இழுக்கிறான், களையெல்லாம் எடுத்துட்டு வரான். இப்படியே வந்துட்டான். ரொம்ப கோவத்தை உருட்டி தள்ளு, மண் கல்லுன்ட்டு எல்லாம் உருட்டிகிட்டே வரான். அந்த கோவத்தில் வழியில் நிறைய வானரங்கள்லாம் இருந்துதான் அங்கே. இந்த வானரங்கள்லாம் இந்த சுக்ரீவனை பார்த்தாலாம், இப்போ லக்ஷ்மணனை பார்த்தாலாம். பார்த்தவொடனே ஏதோ ஒரு 5 தலை பாம்பு நடந்து வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன நினைக்கிறது, ஓஹோ இவன் தான் லக்ஷ்மணன் தான் வரான், கண்ணெல்லாம் அப்படியே செவந்து அப்படியே நெருப்பு, ஒரு நெருப்பு பிழம்பாக அப்படி வந்ததுன்னா எப்படி இருக்கும், பெரிய நெருப்பு, அது அப்படியே அப்படியே ரோட்டில் அப்படி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் அவன் அந்த வானரங்களுக்கு. இந்த சுக்ரீவனை லக்ஷ்மணனை பார்க்கச்ச இவன் கையில் வேற அந்த மரத்தெல்லாம் உடச்சி எடுத்துன்னு வந்தான் இல்லையா. உடனே வானரர்கள்லாம் சொல்லித்தான், இவன் சுக்ரீவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் வரான் போல இருக்கு, இவன் ஒத்தந்தான் வரான், நம்ம வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனை வதம் பண்ணுவோம் அப்படின்னு பேசி வச்சுட்டு எல்லா வானரர்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மரக்கலையெல்லாம் கீழே பெரிய பெரிய விருட்சங்கள் எல்லா விருட்சங்களையும் அப்படியே உடச்சி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து தான். இப்படி வந்தவுடனே சுக்ரீவனுக்கு அதை லக்ஷ்மணனுக்கு அதை பார்த்தவுடனே இன்னும் கோபம் வந்து கொடுத்தான். அப்படியே உதடெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கான், அப்படியே துடிக்கிறதான், மூஞ்சி அப்படியே செவந்து படுத்தான். பார்த்து தான் இந்த வானரர்கள்லாம் அத்தனையும் கிட்டக்க பார்த்து தான் எல்லாம் திரும்பி ஓடி படுத்துக்கலாம். அது எங்கே போனோன்னு கூட சொல்ல தெரியலையா, எங்கேயாவது கல்லோ மலையோ மண்ணோ விருட்சமோ நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுடுவோம், ஐயோ இவன் இவ்வளோ கோபத்தோடு வரானேன்னு சொல்லிட்டு அந்த விருட்சங்கள்லாம் அப்படி இப்படியே போட்டுவிட்டு எல்லாம் போய் ஒளிஞ்சு நடுத்தான். இதில் சில வானர்கள் என்ன பண்ணியிருக்கு, உள்ளுக்குள்ளே கிஷ்கிந்தையில் உள்ளே போய் அங்கே இருக்கிற வாழ்ட்டெல்லாம் இந்த மாதிரி லக்ஷ்மணன் கோபத்தோடு வரான், படம் எடுத்து ஆடுற பாம்பு மாதிரி வரான், நெருப்பு பிம்பம் மாதிரி வரான் அப்படின்ட்டு அங்கே உள்ளே போய் சொல்லியிருக்கு. அந்த சமயத்தில் கொஞ்சம் மதி இழந்து இருக்கான் சுக்ரீவன். தாரையோட அவன் ஏகாந்தத்தில் இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்திதியில் இல்லை, நினைவே இல்லை, தான் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோன்னே இல்லை. இதை அனுமார் பார்க்குறார் இந்த சமயத்தில், இந்த நடக்கிற சமயத்தில் அங்கே நடக்கிறது. அனுமார் பார்த்துட்டு பயப்படுறார், ஐயோ இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டு இப்படி செய்நன்றி இல்லாமல் இருக்கானே அப்படின்ட்டு. அங்கே அனுமார் எல்லா காரியம் பண்ணால் கூட அந்த மனசால் அந்த ராம தியானத்தையே நினச்சிட்டு இருந்தாராம்.
ராமனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கே, அதை செய்யணுமேன்ட்டு அந்த ராமனோட திருமேனியே தியானத்திலேயே இருந்தாராம் அனுமார். அப்புறம் போகிறார் சுக்ரீவன் கிட்ட போய் அங்கே அனுமார் பேசலாம் அப்படின்றதுக்காக போகிறார். முதல்ல மதி அவர் பேசுகிறது ஒன்றுமே அவனுக்கு காதில் விழலை. திருப்பி அவனை கொஞ்சம் ஸ்திதியை சரிப்படுத்தி அவனை உட்கார வச்சு அனுமார் சொல்கிறார், அப்பா மகாராஜா, நீ ரொம்ப நாளாக ராஜ்யத்தெல்லாம் பரிபாலனை பண்ணுற, எப்பவுமே ஒருத்தட்ட பேசச்சே முதல்ல அவளை பற்றி ஒரு ஒஸ்தியாக சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளோட கொள்கையை, நம்ம குறிக்கோள் என்னவோ, நம்ம கோரிக்கை என்னையோ அதை சொல்லணும். எடுத்தோடனே திருப்புன்னு போய் ஒருத்தட்ட போய் ஒன்று சொல்லிவிடக்கூடாது. அவள் மைண்டை பக்குவப்படுத்திவிட்டு தான் பேசணும். இதெல்லாம் சொல்லின் செல்வர் வாசஸ்பதின்வா இல்லையா, அனுமாருக்கு அதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் தெரியும். இவர் போகிறார், சுக்ரீவனை கொண்டாடி முடிச்சுட்டு ராமனையும் கொண்டாடுறார். எப்பேற்பட்டவன் இந்த சாட்சாத் ராமன்ட்டு ராமனெல்லாம் கொண்டாடிட்டு நீர் ராமனுக்கு ஒரு மாதிரி பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேர், அவரை சீதாயை ஐஷன் வரத்துக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேர், உலகத்தில் செய் நன்றி மறந்து யாரும் இருக்கக்கூடாது, உனக்கு காரியம்லாம் இருக்குது, நீ இப்படி ராஜ்யத்தில் இப்படி இருக்க, இதே சுகத்தை அடைஞ்சின்னு இருக்கக்கூடாது, நீர் அந்த காரியத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சுக்ரீவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிபடுறது. அவன் சொல்கிறான், நான் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் தான் இந்த வானரர்கள் எல்லாரும் அங்கதெல்லாம் இந்த மாதிரி லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு வரான். என்ன பண்ணுவானே தெரியல. பார்த்தா அப்படியே கொளுத்திடுவான், கிஷ்கிந்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொளுத்திடுவான் போல இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறா. அனுமாருக்கு விஷயம் புரிஞ்சுடுத்து. கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஷ்யாம்யகம் க்ஷமம் அந்தரேணாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத் கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத். அப்போ சொல்கிறார் அனுமார் சுக்ரீவன் கிட்டக்க, சுவாமி மகாராஜா, நீர் பெரிய அபசாரத்தை பண்ணிட்டே ராமனுக்கு, வாக்கு கொடுத்துட்டு வாக்கு காப்பாற்றாமல் இருக்கேர். லோகத்தில் எத்தனையோ காரியங்களில் பாபம் பண்ணலாம், தப்பு பண்ணலாம், எல்லாத்துக்குமே பிராயச்சித்தம்னு ஒன்று உண்டு. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அது சுபமான விஷயமா இருக்கட்டும், ஒரு சுபத்துக்குன்னு கொடுத்த வாக்கியமாக இருக்கட்டும், வாக்காக இருக்கட்டும், அசுபத்துக்குன்னு கொடுத்ததாக இருக்கட்டும், இன்ன காரியம் இதில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் மற்றவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை மீறிட்டானோ அதற்கு பிராயச்சித்தமே கிடையாது. எல்லா கர்மாக்கள், எந்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் செய் நன்றி மறந்துட்டாக்க பிராயச்சித்தமே கிடையாது. ஆனால் அதற்கு உமக்கு நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்பேடி ராமனோட கோபத்தினால் இந்த லக்ஷ்மணன் இங்கே கோபத்தோடு வந்திருக்கான். சீதையை பிரிஞ்சதால் ராமன் கோபத்துடன் இருக்கான். அப்போ அந்த சீதையை கண்டுபிடிக்கணும், சீதையை பண்ணணுன்றது ராமனுக்கு உத்தேசம் இருக்கச்சே, அதை விட்டுட்டு நீர் இப்படி ஏகாந்தமாக இப்படி இங்கே இருக்கிறத ராஜ்ய பரிபாலனத்தையும் சரியாக பண்ணாமல் இப்படி சுகத்திலேயே இருந்துட்டுருக்கேரே. ஏன்னா சுகமாகவே இருந்துட்டோன்னா அந்த ராஜ்யம் உருப்படாது. அந்தந்த தர்மங்கள், அந்தந்த கர்மாக்கள் அந்தந்த காலகட்டத்தில் பண்ணணும். பகல்னா இரவு, இரவு வந்தால் பகல், மழைன்னா வெயில், வெயில் வந்தால் மழைன்னு இப்படி எல்லாம் சீதோஷ்ண சுகதுக்கதான்ற மாதிரி இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் வரக்கூடியதுதான் காலங்கள். அப்போ இந்த காலங்கள் இப்படி மாறி மாறி இருக்கச்சா அந்தந்த காலத்துக்கு வேண்டிய கடமைகளை ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் செய்தால்தான் அந்த பிரஜைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும். மற்ற கர்மங்களையோ கடமைகளையோ விட்டுட்டு இவன் பாட்டுக்கு இப்படி தாரையோட சந்தோஷமாக இருந்துட்டான்னா அந்த நாடு ஒரு சுபிக்ஷம் அடையாது. அதனால் பொதுவாக சொல்கிறார் அனுமார், நீர் பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா அது? கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஷ்யாம்யகம் க்ஷமம் அந்தரேணாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். நீ என்ன பண்ணணும்? லக்ஷ்மணன்கிட்ட போய் அந்தரேணாஞ்சலியும் ஒரு அஞ்சலி செலுத்துவதை தவிர லக்ஷ்மணன் அருள் உனக்கு எதுவும் செய்யாது. லக்ஷ்மணன்கிட்ட போய் இப்படி போய் ஒரு அஞ்சலி பண்ணிவிடு. கிருத்தா அபராதஸ்ய, அபராதம் பண்ணின உனக்கு
பஷ்யாமியகம் க்ஷமம், நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன் தெரியுமா, அந்த இடத்துல அந்தரே நாஞ்சலியும் பத்வா, இந்த இடத்துல நீ இப்போ இப்படி ஒரு அஞ்சலியை லக்ஷ்மணன் கிட்டக்க பண்ணால் லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத், லக்ஷ்மணனோட ஒரு அருள் பிரசாதம் உனக்கு கிடைக்கணும்னா அவங்கிட்டக்க போய் இப்படி ஒரு அஞ்சலின்னு பண்ணுறதை தவிர வேற ஒன்றுமே அவனை சாந்தப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லை. இவ்வளவு ஒரு சீற்றத்தை சாந்தப்படுத்தக்கூடியது இந்த அஞ்சலி. அதான் ஜலயதி இது அஞ்சலிக்கு, அந்த பகவானையே அது ஜலமா ஆக்கிடுமா, நீர்பண்டமாக ஆக்குன்னுச்ச. அப்போ அந்த பகவானுக்கு தொண்டன் இல்லையா, பாகவதன் இல்லையா, அவன் எப்படி நீர்பண்டமாக உருகுவான் அப்படின்னு சொல்லி அந்த லக்ஷ்மணனோட கோபத்தை தணிக்கிறதுக்கு அந்தரேனாஞ்சலி பண்ணுங்கிறான். எப்படி பண்ணணுமா, புத்திரர்களோடையும் குடும்பத்தோட ராஜ்யத்தில் இருக்கிறவா எல்லாரோடையும் சேர்ந்து போய் பண்ணு அப்படிங்கிறான். உடனேயே என்ன பண்ணுறா, எல்லாரும் வரா, வெளியில் வந்து இந்த லக்ஷ்மணனை உள்ளே கூப்பிட்டுன்னு போகிறா, வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறா. இவன் உள்ளே போனவனா தார எல்லாம் சொல்லி லக்ஷ்மணனை முதல்ல கொஞ்சம் பேசி சாந்தப்படுத்துகிறா. இருந்தாலும் லக்ஷ்மணன் கோபம் உடையல. அப்போது இந்த வானரர்கள் எல்லாம் வந்து தான் எல்லாம் வந்து என்ன பண்ணித்தான், எல்லாம் அத்தனை வானரர்கள் இந்த ஓடி போச்சு இல்லையா, அத்தனை வானரர்களும் நின்று அப்படியே எல்லா சர்வேங்கிறா எல்லாம் அந்த லக்ஷ்மணனை பார்த்து எல்லாம் அப்படி வரிசையாக அப்படி நின்று இந்த அஞ்சலி பண்ணிட்டு நின்று தான் அதை பார்த்தானா லக்ஷ்மணன். அப்படியே அவனுக்கு அப்படியே அந்த கோபம் எப்படி சீற்றம் வந்ததோ, அக்னி பழம்பு வந்ததோ அப்படியே சாந்தமாக போயிடுத்தான். அங்கேருந்து சுக்ரீவன் வரான். சுக்ரீவன் வந்து அவனும் என்ன பண்ணுறான், இப்படி லக்ஷ்மணனை பார்த்து இப்படி அஞ்சலி பண்ணுறான். அஞ்சலி பண்ணின உடனே அப்படியே சாந்தமாக, அப்படியே இப்போ நெருப்பு பிம்பமாக இருந்த அவன் அப்படியே சாந்தமாக ஆயிட்டானான். அப்போது இந்த அஞ்சலியோட மகத்துவம் என்னன்னா, எப்பேற்பட்ட ஒரு கோபமாக பகவானுக்கு வந்தாலும் இந்த அஞ்சலி என்பது நாம் போய் அங்கே பகவான் கிட்ட நின்றுட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏன்னா நமக்கு சொல்கிறதுக்கு வாயால் சொல்லி 1000 எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், 1000 விஷயம் வச்சுன்னு இருப்பான் உள்ளுக்குள்ளே துக்கங்கள். இந்த 1000 விஷயங்களும் எப்போ போய் எம்பெருமான் பகவான்கிட்ட சொல்லி எப்போ முடிக்கிறது? இல்லை அவனை பார்க்கச்சே நமக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா? மனசில் இருக்கிறத அப்படியே வெளியில் கொண்டு வர முடியுமா? இல்லை எழுதி காட்ட முடியுமா? அப்படி எதுவும் சொல்லாததை மனசில் இருக்கிறது வாக்கில் வரலேனா கூட பரவாயில்ல, அந்த மனசில் இருக்கிறது இந்த அப்படி இந்த இடத்துல கையில் வைக்கச்ச அந்த எதனால் நாம் இப்படி கையை வச்சுன்னு இருக்கோன்னு மனசு உள்ளுக்குள்ளே ஹிருதயம் தத் விஜானியாத் அப்படின்னு அந்த ஹிருதயத்தை உள்ள பகவான் இருக்காரே, அவருக்கு அது புரியும். அதனால தான் இந்த ஹிருதயத்தை தொட்டுண்டு பகவான் கிட்டக்க போய் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணச்ச ராமன் கிட்டக்க அபசாரப்பட்டான் சுக்ரீவன். ஆனால் ராமனோட லக்ஷ்மணன் எப்படின்னா, அவன் வந்து பாகவதன், பகவான் கிட்ட அபசாரப்பட்ட ஒருத்தன் இங்கே பாகவதன் கிட்டக்க பரம பாகவதன் சுவாமி தேசிகர் சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. பகவான்கிட்ட அபசாரம் யார் பட்டாலும் அவன் அடியார்கள் பாகவதர்கள் கிட்டக்க போய் அப்படி காமி நம்ம மன்னிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டா அதை பகவான் ஏற்றுக்கிறானா. அப்படி ஏன்னா இந்த பகவான் வந்து யார்கிட்டையும் தோஷங்கள் பார்ப்பது இல்லையா. அவிஜ்ஞாதா சகஸ்ராம் சுகு அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் உண்டு. அவிஜ்ஞாதா அப்படின்னா அறிவு இல்லாதவன் அர்த்தம், ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம். சகஸ்ராம் சுகுனா எல்லாம் தெரிந்தவன் அர்த்தம். அது எப்படி அவிஜ்ஞாதா சகஸ்ராம் சுகு, எல்லாம் தெரிஞ்சவன்